Nehemia நெகேமியா 4வது அதிகாரம் bab 4 ayat 20. எடுத்து வாசிங்க. Surah baca. நெகேமியா 4வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ, Oleh itu, jika kamu mendengar bunyi trompet, அவ்விடத்திலே வந்து segeralah berkumpul di sekelilingku. எங்களோட கூடுங்கள். Tuhan kita akan berperang untuk kita. நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். Tuhan akan berperang untuk kita. இந்த நவம்பர் மாதத்துல Dalam bulan November ini, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், apa yang diberi ayat pada daripada Tuhan, கர்த்தர் Tuhan உங்களுக்காக யுத்தம் பண்ண போறார். akan berperang untuk kamu. உன் குடும்பத்துக்காக யுத்தம் பண்ண Untuk போறார். keluarga kamu dia akan berperang. உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக யுத்தம் பண்ண Untuk போறார். dirimu dia akan berperang. நம்முடைய சபைக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண Untuk போறார். gereja kita dia akan berperang. நெகேமியா Nehemia தேவனுடைய அலங்கத்தை கட்டும்படியாக dia untuk membina Tuhan. தேவனுக்காக என்ன தெரியுமா செஞ்சா? Dia buat apa untuk Tuhan? தேவனுடைய சமூகத்துல சாம்பல்ல உட்கார்ந்துருந்தான். Dia duduk. உபவாசிக்கிறான், Dia berpuasa. ஜெபிக்கிறான். Dia berdoa. எதுக்கு தெரியுங்களா? எருசலேமுடைய அலங்கங்கள் சுட்டெரிக்கப்பட்டிருந்துச்சு. Pasal kecantikan Jerusalem dibakar. எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டிருந்துச்சு. Sudah ni jadi hangus. மறுபடியும் அந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு தான் Bila நெகேமியா pada kecantikan Jerusalem, கட்ட முடியாத கர்த்தர் என்ன செய்றாரு? Tuhan memberi kebenaran untuk membina. நெகேமியா எழுப்புறாரு. Dia membangunkan Nehemia. ஆனா அது மறுபடியும் அந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு பல விதமான போராட்டம். Untuk membaiki balik, membina balik Jerusalem, dia நீ mendapati எப்படி கட்டுறத நான் பாக்குறேன். macam mana dia boleh bina, saya nak tengok. அவர் சொன்னா இது ஒரு சும்மா ஒரு என்னது ஏதோ ஒரு ஓனாய் நடந்து போனாலும் அது இடிச்சு விழுந்துடுறான். Dan teruk bandar tu, sampai jalan pun boleh runtuh semua. ஆனா கர்த்தர் நெகேமியாவோட கூட இருந்தார். Apa Tuhan bersama dengan dia. அதான் நெகேமியா சொல்றாரு, Nehemia beritahu, யுத்தம் கர்த்தருடையது. peperangan bukan saya punya, Tuhan punya. ஹalleluya. கர்த்தர் யுத்தம் பண்ணாருன்னு சொன்னா Kalau Tuhan berperang, ஒருத்தர் ஒண்ணும் கிடைக்க முடியாது. siapa pun tidak boleh berperang dengan dia. ஒருத்தர் ஒண்ணும் பண்ண முடியாது. Siapa pun tidak boleh buat apa-apa. ஏன்னா கர்த்தர் தான் அந்த காரியத்தை செய்வார். Tuhan akan melakukan sesuatu. அந்த யுத்தத்தை கர்த்தர் செய்ய போறார். Dia ஹalleluya. akan buat. இது DIT திருச்சபைக்கு Untuk DIT, கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். Tuhan memberi ayat ini. நீ சும்மா இரு, Kamu jangan buat apa-apa. Tak நான் perlu உனக்காக apa-apa. யுத்தம் பண்றேன். Saya akan berperang untuk. உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். Tuhan akan perang untuk. ஆண்டவரை பிடிச்சுக் கொள்ளுங்க. Pegang Tuhan. ஆண்டவருக்காக நில்லுங்க. Diri untuk dia. ஆண்டவரே, Tuhan, எனக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்க. kamu berperang untuk saya. ஹalleluya. கர்த்தர் ஜெயத்தை நமக்கு கொடுப்பாராக. Kejayaan akan diberi oleh Tuhan untuk. வருகிற நாட்களில Akan masuk hari-hari akan datang. கண்டிப்பா இந்த வாக்குத்தத்தத்துல உங்களோட நான் பேசுவேன். Mesti saya akan bincang pasal kata-kata ini. இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் Apa yang diberi kita bincang sini kata-kata ini semua diberi tahun ini. உன்னை கழுத்துக்கு ஒரு பாத்திரமா கர்த்தர் மாத்துவார். Dia akan mengubah satu periuk yang baik. 2 தீமோத்தேயு 2:21 கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இது. ஹalleluya. எல்லாம் இந்த வாக்குத்தத்தத்துக்கு கீழே தான் கர்த்தர் ஒவ்வொரு மாதம் இந்த வசனத்தை கர்த்தர் Di bawah kata-kata inilah kita pecahkan ke 12 bulan ni. அண்ணன் சொல்றாரு யுத்தம் உடையதுன்னு சொல்லி உன்னை யுத்தத்துல ஜெயிக்கும்படியா Perang kita punya, dia punya. ஜெயித்த பிறகு உன்னை கழுத்துக்கு ஒரு பாத்திரமா கர்த்தர் மாத்த Selepas போறார். kita menang dalam perang, dia akan menggunakan itu sebagai satu periuk yang berguna. ஆமென். ஹalleluya. இந்த வசனத்தை பிடிச்சுக் கொள்ளுங்க. Pegang ayat ni. இந்த வசனத்துல நில்லுங்க. Diri dengan ayat ini. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். God bless you. கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டொன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கு
ஆசிகள்